ஆபிரகாமோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருந்தார். உடன்படிக்கைன்றது கான்ட்ராக்ட் இல்லை. கான்ட்ராக்ட்னா அதில் கையெழுத்து போட்டு நான் போடவே இல்லைன்றாங்களே. இப்போ எனக்கு தெரியல, யாரோ என்ன மாதிரி போட்டாங்கன்றாங்க. அல்லது அதை எழுதி கிழிச்ச போட்டுருவாங்க. இல்லை இதெல்லாம் உண்மை இல்லைன்னு கோர்ட்டில் போய் சண்டையை போடுவாங்க. அதனால தான் லாயரில் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க, இது கான்ட்ராக்ட்லாம் தண்டுங்க, அது என்ன, அது ஒன்றும் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, எதுக்கு கான்ட்ராக்ட் போடுறீங்கன்றாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு மரியாதையெல்லாம் போயிடுச்சு. பழைய ஏற்பாடு காலத்தில் உடன்படிக்கைன்னு ஒன்று இருந்தது. அதை தெய்வீகமானதாக மக்கள் எண்ணினார்கள். உடன்படிக்கைன்றது கான்ட்ராக்ட் மாதிரி இல்லை. வேத வசனம் பாருங்கள், உடன்படிக்கையை பற்றி சொல்லும்போது சொல்லுது, உடன்படிக்கை மீறுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணினார்கள் ஜனங்க. கடவுளால் சபிக்கப்பட்டவன், அவன் வாழ்கிறதுக்கே லாயக்கு இல்லை, அவன்கிட்ட எவனும் வச்சுக்க மாட்டான் உடன்படிக்கை மீறினான்னா. அப்போ உடன்படிக்கைன்றது அவ்வளவு பெரிய மரியாதைக்குரிய காரியம். இரத்த உடன்படிக்கைன்றது மீறவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஒப்பந்தம். 2 ஆட்கள் சில நேரத்தில் அதை பண்ணிக்குவாங்க, சில ஜாதி ஜனங்க பண்ணிக்குவாங்க. 2 ஜாதி ஜனம் சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு சில ஒரு உடன்படிக்கையை பண்ணிக்குவாங்க. 2 தேசத்தார் பண்ணிக்குவாங்க உடன்படிக்கை. ஏன்னா சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு. அல்லது ஒரு சிறிய தேசம் பெரிய ஒரு தேசத்தோடைய ஒரு உடன்படிக்கையில் இறங்கிடும். ஏன் அந்த உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த பெரிய தேசம் வந்து சின்ன தேசத்தை பல மிரட்டுதல்லேருந்து பாதுகாப்பார்கள்னு சொல்லி பாதுகாப்புக்காக போய் அப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் பண்ணிக்குவாங்க. இந்த உடன்படிக்கையிலே சில கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம். இந்த 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிற 2 பார்ட்டிஸ் இருக்காங்க பாருங்கள். அந்த 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து, ஒருத்தன் சொல்லுவான் என்னுடையதெல்லாம் உன்னுடையது, ஏன்னா நீ என்னுடைய உடன்படிக்கையின் பார்ட்னர். அடுத்தவனு சொல்லுவான் என்னுடையதெல்லாம் ஒன்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு ஏதாவது என்னைக்காவது தேவைப்பட்டா, உன்னிடத்தில் இல்லை ஆனால் என்னிடத்தில் இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சா, நீ வந்து என்னிடத்துலேருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள உனக்கு உரிமை இருக்குது. நான் உனக்கு மாட்டேன்னு சொல்ல முடியாது, நான் உனக்கு அதை தந்தே ஆகணும். ஏன்னா நீ வந்து என்னுடைய உடன்படிக்கையின் பார்ட்னர். எந்த அளவுக்கு நான் உனக்கு தரணும், எதை கேட்டாலும் தரணும், எவ்வளவு கேட்டாலும் தரணும், என் உயிரையே உனக்காக கொடுக்க வேணும்னாலும் நான் அதை கொடுக்க வேணும். அதுதான் உடன்படிக்கை.